நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் நல்லா பிரைட் அண்ட் ஒயிட்டாக தெரியணும்னா இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு பொட்டேட்டோவை நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட ஜூஸ் தனியாக எடுத்து வச்சு அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளவர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நல்லா திக்கான கர்ட் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் நல்லாவே பிரைட்டாக வந்து காட்டும். அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நல்லா கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணலாம். பிகாஸ் இதில் நான் அரிசி மாவு போட்டதுனால அது நல்லா ஒரு ஸ்க்ரப்பராகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா பிரைட்டாக உங்கள் ஸ்கின் வந்து ஜொலிக்கும். நான் இதை என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ண பிறகு நல்லா என் ஃபேஸ் மொழன்னு இருந்துச்சு. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஃபேஸை கண்டிப்பாக நல்லா பிரைட் ஆக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.